ட்ரஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த பாசிவ் இன்கம் ஐடியா மூலமாக நம்மளால ஒரு மாசத்துக்கு 25,000 ஆர் அப்ராக்சிமேட்லி $300 வரைக்கும் நம்மளால இந்த ஐடியா மூலமா சம்பாதிக்கலாம். ஆக்சுவலா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம புக் எழுத போறோம், அதை வந்து செல்ஃப் பப்ளிஷ் பண்ண போறோம். இந்த கான்செப்ட் கேட்ட உடனே உங்க மனசுல தோன்றது என்ன? அமேசான் கேடிபி எடுத்த உடனே அதான் வந்து நீங்க யோசிப்பீங்க. அது கிடையாது. நம்ம இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட நேம் வந்து ராக்குடன் கோபோ ஆர் இந்த இணையதளத்தோடைய நேம் வந்து kobo.com. ஸோ இந்த வீடியோல நான் 3 வழிகளில் எப்படி நம்ம வந்து இந்த வெப்சைட் வழியா ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்க போறேன். ஸோ இந்த பாசிவ் இன்கம் ஐடியா வந்து நீங்க தொடர்ந்து பண்றதுக்கு வந்து ஸ்கில் இருந்தால் ரொம்ப நல்லது, ஸ்கில் இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுபவம் இருந்தால் நல்லது, அனுபவம் இல்லாட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வழக்கமா இந்த மாதிரி செல்ஃப் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து சில பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்றது காப்பிரைட் ஃப்ரீ புக்ஸ் உடைய கண்டென்ட்ஸா அப்படியே எடுத்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை வராட்டியும் பிற்காலத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம எவ்வளவு ஜெனுவினா நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே டாபிக் உள்ள போலாம். ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து kobo.com. ஸோ இதுல வந்து நம்ம கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து பாருங்க நம்மளுடைய இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், அப்புறம் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணும்போது மினிமம் வந்து 8 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து காம்பினேஷனில் வந்து இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் அண்ட் ஒரு லோவர் கேஸ் லெட்டர் வந்து இருக்கணும். இது போக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் வச்சோ இல்லை ஃபேஸ்புக் வச்சோ இல்லை ஆப்பிள் வச்சோ நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். பட் எப்போவுமே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ப்ரொசீஜரும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ளே போயாச்சு. நம்ம வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து வெல்கம் டு யுவர் நியூ டேஷ்போர்ட் அப்படின்னு வந்துட்டு பட் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து ஓல்டு டேஷ்போர்ட் பழைய டேஷ்போர்டில் இருக்கிறதுனால நம்ம வியூ ஓல்டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ இபுக் அப்படிங்கிற வந்து கொடுப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வே அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட், அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் எழுதியிருப்போம், அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கதை புக் வந்து எழுதுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட், இல்லை வந்து குக்கிங் ரிலேட்டடா, அதாவது சமையல் ரிலேட்டடா நீங்க வந்து புக் வந்து எழுதுறீங்க, இல்ல வந்து ஃபிக்ஷன் ரிலேட்டடா, இல்ல சயின்ஸ் ரிலேட்டடா, அறிவியல் ரிலேட்டடா, கணினி ரிலேட்டடா, இப்படி வந்து புக் எழுதுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல கேட்டகரிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு. அதனால நீங்க தைரியமாவே நீங்களாவே வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இ புக் டைட்டில் அப்படின்னு வந்து கொடுக்க போறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து புக் வந்து ஒரு எலக்ட்ரான் டிவைசஸ் ரிலேட்டடான, அதாவது வந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான புக் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டைட்டில் அப்படின்னு வந்து கொடுக்குறேன், பிரீஃப் அவுட்லைன் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸ். அந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் வந்து கம்மிங் அண்டர் எலக்ட்ரான் டிவைசஸ். ஸோ இதை வந்து என்டர் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இ புக் சப்டைட்டில் அப்படின்னு வந்து கொடுக்கலாம், சாப்டர் 1 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். சீரீஸ் நேம் வந்து எலக்ட்ரான் டிவைசஸ். ஸோ இதில் வந்து ஆத்தர் நேம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய நேம், அதாவது என்னுடைய நேம் தான் வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், வேற ஏதாவது ஒரு காப்பிரைட் ஃப்ரீ புக்கோடைய கண்டென்ட்டை அப்படியே எழுதிங்க போட்டு பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த புக்கோடைய கண்டென்ட்டை வந்து மாற்றக்கூடாது, அந்த ஆத்தர் நேமும் மாற்றக்கூடாது அப்படின்னாலும் சொல்லுவாங்க. பிற்காலத்தில் பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி பப்ளிஷர் நேம்லையும் வந்து என்னுடைய நேம் தான் வந்து இருக்கு. ஸோ மேபி நீங்கள் வந்து இந்த கோபோ வெப்சைட்னால ராக்குடன் கோபோ அப்படின்னு வந்து என்டர் பண்ணலாம். அப்படி என்டர் பண்ணிடாதீங்க, உங்கள் புக் வந்து டிக்ளைன் ஆயிரும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எஸ் அப்படிங்கிறது கொடுங்க. ISBN, அதாவது வந்து ஆன்லைன் ISBN நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் என்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜை வந்து கொடுங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பப்ளிக்லி அவைலபிளா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, இல்லை அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த புக்கோடைய கவரை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ புக் கவரை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ புக் கவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அடோப் ஃபோட்டோஷாப் தான் தெரியணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. நீங்கள் canva.com வெப்சைட்டில் புக் கவர் இல்லை வந்து இ புக் கவர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து வரும். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட், இதில் வந்து ப்ரோ வெர்ஷனும் உங்களுக்கு இருக்கு. ப்ரோ வெர்ஷன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வெர்ஷனு, அப்புறம் ஃப்ரீ வெர்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்து
அதில் வந்து நீங்கள் வந்து எதனாலும் மாற்றலாம், பேக்ரவுண்ட் மாற்றலாம், நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து மாற்றலாம், எல்லாம் மாற்றிட்டு அதுக்கு பிறகு டவுன்லோட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புக் கவரை அப்படியே எடுத்து கோபோ வெப்சைட்டில் அப்படியே அப்லோட் பண்ணுங்க. சரி, புக் கவரை வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு எடிட் கேட்டகரி அப்படின்னு வந்து கொடுப்போம். அதாவது வந்து இந்த புக் வந்து எந்த கேட்டகரிக்கு அடியில் வருது அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ எடிட் கேட்டகரி அப்படின்னு வந்து கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த புக் வந்து சப்ஜெக்ட் புக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வேறு வழியே இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி கடையில் ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த புக்குடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேராகிராஃபோ இல்லை 2 பேராகிராஃபோ. ஸோ ஒரு புக்கோடைய இன்ட்ரோடக்ஷன், அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த புக் வந்து எதை பற்றி அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக வேண்டி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளியர் கட்டாக தெளிவாக வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்டர் பண்ண பிறகு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு உங்களுடைய புக்கோடைய கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணும். ஸோ புக்கோடைய கண்டென்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது, வேர்ட் ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும். இல்லைனா வந்து இபப் ஃபார்மேட், அதாவது இபப்னா இந்த இ புக்குக்கு உண்டான ஃபார்மேட் வந்து இபப். சரிங்களா? நார்மலாக வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் டாக் இல்லைனா வந்து டாக்எக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம். இல்லை மொபைல் வெர்ஷனுக்கு வந்து .mobi MOBI இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சர்ச் பாரையோ இல்லை இதையோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புக் கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காமிக்கும், அப்லோட் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் வந்து இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு கன்வெர்ட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், வேலிடேஷன் ரிசல்ட்ஸ். இப்போ இது வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ஃபைனலாக கன்வெர்ட் ஆயிட்டு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, அப்ளை டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜியாகிரபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சேல்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, அதாவது கோபோ ப்ளஸ்லையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இதையும் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு லைப்ரரிஸ்லையும் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இதையும் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிற வந்து செட் பண்ணுறோம். ஸோ நான் இதில் வந்து ஒரு $15 அப்படின்னு வந்து செட் பண்ணுறேன். பட் இதில் புக்கோடைய ப்ரைஸ் வந்து நான் இங்கே வந்து $10 அப்படின்னு வந்து செட் பண்ணுறேன். லைப்ரரிக்கு வந்து $15. அதே மாதிரி இங்கே வந்து புக்கு ப்ரைஸ் வந்து $10 அப்படின்னு வந்து செட் பண்ணுறேன். ஸோ $10க்கு வந்து நமக்கு வந்து ராயல்டி ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், $7 நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 30% மட்டுமே எடுத்துட்டு $7 நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக அமேசான் கேடிபியில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஸோ $10 நம்ம செட் பண்ண உடனே அந்த ராயல்டி ரேட் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடும். நம்ம ஆஸ்திரேலியன் டாலரில் எவ்வளவு, அதுக்கு பிறகு பிரசிலியன் ரியல்ஸில் எவ்வளவு, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ், கெனடியன் டாலர். மேக்ஸிமம் நமக்கு வந்து கரன்சி வந்து கெனடியன் டாலர் வழியாக தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். ஹாங்காங் டாலர், இப்படி நிறைய கண்ட்ரி கரன்சி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அடுத்த செக்ஷன் வந்து டைரெக்டாகவே பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய டேட் அண்ட் இயர் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்கோம். பப்ளிஷ் இ புக் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ பப்ளிஷ் இ புக் கொடுத்த உடனே இந்த மாதிரி மெசேஜ் காமிக்கும். அதாவது 1 நாளிலிருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அப்பியர் பண்ணுறதுக்கு. பட் உங்கள் புக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தனா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது மெசேஜ் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் kobo.comல லாகின் பண்ணி அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ளிஷர் நேமை வந்து உங்களுடைய நேமே வந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து செல்ஃப் பப்ளிஷ் பண்ண போறீங்க. இந்த வெப்சைட்டோடைய நேமே வந்து கொடுத்துறாதீங்க. ஸோ இப்போ பாருங்க, இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இந்த புக் வந்து பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோம், எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேலை வந்து வெயிட் பண்ண வேண்டியது. வெயிட் பண்ணி நம்ம வந்து புக் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சரி, புக்கை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நமக்கு எப்படி வர, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேஷ்போர்ட் செக்ஷன்லேயே நமக்கு வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து இருக்கும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ரைட்டிங் லைஃப்பில் போயிட்டு மை அக்கௌண்ட்டில் போய் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எங்களால் வந்து பேங்க்கோடைய பிரான்ச் லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியல, நோ மேட்சிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா கண்ட்ரி அப்படிங்கிற வந்து என்டர் பண்ண போகிறோங்க. கரன்சி வந்து US டாலர்ஸு, சில டைம் US டாலர்ஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா கெனடியன் டாலர்ஸில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பேங்க் பிரான்ச் டீடைல்ஸ் வந்து சிட்டி வந்து திருநெல்வேலி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்விஃப்ட் கோட் அப்படிங்கிற வந்து
ஸ்விஃப்ட் கோடோ இல்லை ஐபான் கோடோ நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து MICR கோட் அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு சர்ச் பிரான்ச் லொகேஷன் அப்படின்னு கொடுத்த உடனே எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து மேட்சாக வரும். அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அப்புறம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய பேமெண்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஃபைனலி நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நேமு, நம்ம எந்த அட்ரஸில் நம்ம வந்து இருக்கோம் கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள் பின்கோடோட. ஓகே, ஃபுல் கம்ப்ளீட் அட்ரஸ். அதுக்கு கீழே வந்து இமெயில் ப்ரிஃபரன்சஸில் வந்து 3 இருக்கும். ஸோ இந்த 3ல் வந்து 2 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். என்ன அப்படின்னா புக்கு வந்து பப்ளிஷ் ஆன பிறகு, புக்கு வந்து லைவ் ஆன பிறகு எனக்கு வந்து அப்டேட் வரணும், எனக்கு வந்து இமெயில் வரணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து கோபோ ரைட்டிங் லைவ் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கு பிறகு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு 2வது வழியில் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் இதே kobo.com வெப்சைட்டில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது டிராயிங் புக்குன்னு நம்ம சும்மா சர்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது ஹவு டு ட்ரா அனிமல்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு புக் இருக்குது. டிராயிங் புக் அப்படிங்கிறது இருக்குது. அல்டிமேட் டிராயிங் புக் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ பேசிக்கலாக வந்து டிராயிங் புக்கு, கலரிங் புக்கு இதெல்லாம் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நீஷையா நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு புக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹவு டு ட்ரா அனிமல்ஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ டாக்ஸு, கேட்ஸு, அதாவது நாய், பூனை, யானை இந்த மாதிரி வந்து வரைகிறதுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இருக்கு அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரிவியூ நவ் அப்படின்னு கொடுத்து அதோடைய ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். மேபி ஒரு பேஜோ இல்லை 2 பேஜ் தான் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி $4 ஆர் அப்ராக்சிமேட்லி 320 ரூபா பக்கத்தில் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ 320 ரூபாயில் உங்களுக்கு 70% ராயல்ட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது. இதே மாதிரி சூப்பர் கியூட் டிராயிங் புக் அப்படின்னு எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கூகுளில் ஸ்டெப்ஸ் டு ட்ரா அ கேட் இல்லை ஸ்டெப்ஸ் டு ட்ரா அ டாக் இல்லை ஸ்டெப்ஸ் டு ட்ரா அ எலிஃபென்ட் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து சில இமேஜஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் இருந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்க, நம்ம கேன்வால போயிட்டு ஓகே, ஸோ ஒரு புக் அப்படிங்கிற வந்து எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் புக் கவர் அப்படின்னு வந்து எடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரோ வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து பாருங்க நமக்கு ஒரு புக் அப்படிங்கிற வந்து இருக்கு. ஸோ இதில் நீங்க மாத்தினா மாத்திக்கலாம். சரிங்களா? இதோடைய கண்டென்ட்ஸும் நம்ம வந்து மாத்திக்கலாம். சரிங்களா? பை யாருடைய நேம் அதையும் நீங்க வந்து மாத்திக்கலாம். இமேஜஸும் நீங்க வந்து இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து கீழே வந்து இங்க என்ன பண்ணுங்க, இந்த கார்பரேட் ஃப்ரீ இமேஜை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து இந்த பேஜ் வந்து நீங்க பிளாங்கா விடுங்க. என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைகள் வந்து அப்படியே அதை பார்த்து அப்படியே வந்து வரைகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்த பேஜ்ல மறுபடி காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறத பண்ணுங்க. அடுத்த பேஜ் அகைன் எம்டியா விடுங்க. இப்படி வந்து ஒரு 10 பேஜோ இல்லை 20 பேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்க, ஷேர் அப்படின்னு கொடுத்து கீழே வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்கு. இதை அப்படியே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த புக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை அப்படியே நம்ம வந்து கோபோ வெப்சைட்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இதே கான்செப்டை நம்ம கலரிங் புக்குக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் 3வது படி. ஸோ நம்ம வந்து காப்பிரைட் ஃப்ரீ அவுட்லைன் ஆஃப் கேட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சரிங்களா? காப்பிரைட் ஃப்ரீ அவுட்லைன் ஆஃப் டாக், எலிஃபென்ட் இப்படி வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு இமேஜ், ஒரு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜை எடுத்து அதே மாதிரி நம்ம வந்து கேன்வா வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன ப்ரொசீஜரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் கோபோ வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ மேபி ஒரு $3 இல்லை $4 நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க. ஒரு 240 ரூபாயோ இல்லை 320 ரூபாயோ நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க. அதில் இருந்து உங்களுக்கு 70% ராயல்ட்டி ரேட் அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் புக்ஸும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். இல்லை வந்து இந்த செகண்ட் வே இல்லை தேர்ட் வே வழியாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் டிராயிங் கேட் இல்லை டாக் இல்லை எலிஃபென்ட் இப்படி நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இல்லை கலரிங் புக்கும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இது ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் ரொம்பவே நல்லது. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுபவம் இருந்தால் நல்லது, அனுபவம் இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் எஃபர்ட் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு மாதத்துக்கு 25,000 ஆர் அப்ராக்சிமேட்லி $300 வரைக்கும் ஏர்ன் பண்ண வழி இருக்கு. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் ஐடியாவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்
கொலாபரேஷன் தானே எல்லாமே.